Again, this is Venkat for venkatpin.com. முடிச்சுட்டு அதை கன்யூ பண்ணுறேன். திஸ் இஸ் வெங்கட். வீலாக்காது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாட்ட முக்கியமாக பியோர் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்டு எதிர இன்வெஸ்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தயவு செய்து எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க. எனக்கு டைம் இல்லை, ரேண்டம் கால்ஸ் பண்ணாதீங்க, தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க நான் சொல்கிறேன்ட்டு. இந்த மாதம் எனக்கு யாரும் பிஸ்னஸ் கொடுக்கல. ஏன்னா அந்த நோ ஸ்பேம் பாலிசின்னு வச்சுருக்கிறதுனால ஒரு 2 தடவை மெசேஜ் பண்ணுவேன், இல்லை கால் பண்ணுவேன். அதுக்கு மேலே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு 30 இயர்ஸாகவே என்ன ஒரு இதுனா, ஒருத்தங்க நம்பர் கொடுத்துட்டா திருப்பி கால் பண்ணுவாங்க, நம்மளை வாங்கிக்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அதை பிரேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் என்னால் அந்த பிரின்சிபல் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 தடவை தவறு விட்டுருக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் ஐ ட்ரை டு பி வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். அவங்களா விரும்பி ஒரு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். நான் ரொம்ப விரும்பி ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் தாங்க. உங்களுக்கு ஒரு டேர்ம் பிளான் இதுக்கு எடுக்கிறதுனா பேசிக்கலி ஒரு சில ரெசட்டை க்ரியேட் பண்ணுவீங்க ஃபேமிலிக்கு. அது போக என்னென்னா அந்த ஏஜை நீங்கள் கிராஸ் பண்ணலன்னா ஒரு 50 lakhsக்கோ 1 crore, ஒரு 50 lakhsக்கு தான் எடுக்க சொல்லுவேன். நான் வந்து 1 crore கூட தேவை கிடையாது. ஒரு 50 லட்ச ரூபாய்க்காவது இனிஷியலாக உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 50 lakhsக்காவது டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்கிறது தான் என்னுடைய மெசேஜ். இதில் வந்துட்டு இந்த மாதம் எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் இல்லாட்டியும் எனக்கு வந்து ஒரு பக்கம் ஐ ஃபெல்ட் ஹாப்பி. எதுக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 5-6 பேர் அவங்க வந்து 20ஸ்ல இருக்காங்க. அதாவது 22 வயசுலேருந்து 29 வயசுக்குள்ளே இருக்கவங்க ஒரு 5-6 பேர் எனக்கு கன்சல்டிங் பண்ணாங்க. இந்த 5-6 பேருங்கிறது பெரிய நம்பரான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர் தான். ஏன்னா என்னுடைய விருப்பமே என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் பிளானிங்கில் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை வந்துட்டு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ். நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தோடனே 3 மாதம் சேலரி ஸ்டேட்மெண்ட் இருக்கா, இமீடியட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது. ஓகே, டேர்ம் இன்சூரன்ஸ் ஒருத்தவங்க மேரீட், அவங்க சில்ட்ரன்னா அவங்களுக்கு ஒரு 1 crore அவர் இல்லை அப்படின்ற ஃபேமிலியோ குடும்ப தலைவர் இல்லைன்னா அந்த 1 crore வந்துட்டு அந்த ஒய்ஃபுக்கு வந்துட்டு போயிட போகுது. அந்த அவங்க வந்து ஒரு பேங்க் எஃப்டியில் ஒரு 6% ரிட்டர்னில் வட்டியில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வருஷம் அவர் இல்லாட்டியும் 6 லட்ச ரூபா கிடைக்க போகுது. இதுதான் கான்செப்ட். அந்த சில்ட்ரனோட எஜுகேஷன் ஸ்பாயில் ஆகாது. பேசிக்கலி உங்களுக்கு யூ ஆர் மேரிட், டுமாரோ யூ ஹேவ் சைல்டு, உங்கள் சில்ட்ரனோட கிராஜுவேஷன் முடிக்கிற வரைக்கும் அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து பார்க்கறதுக்கு வெளியில் பார்த்தா கெட்டிங் மேரீட், ஹேவிங் சில்ட்ரனால லைஃப் கோல் மாதிரி இருக்கும். இது அத்தனையும் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட். ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வரது தான் டேர்ம் பிளான். இதில் ஏன் 20ஸ்ல எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ரொம்ப விரும்பி 20ஸ்ல எனக்கு யாருமே கேட்டது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதம் தான் எனக்கு 2-3 பேருக்கு, இந்த 4-5 பேருக்கு நான் கோட் கொடுத்தது. அவங்களும் வாங்கலை இன்னும். ஏன்னா ஃபஸ்ட் திங் அஃபோர்டபுளாக இருக்கும். அது டேர்ம் இன்சூரன்ஸ்ங்கிறது ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் ஜாஸ்தி ஆகுது. 1. 2வது வயசாக 30ஸ்ல இருக்கவங்களே பல டயபெட்டிஸ் பிபி இருக்குது. டயபெட்டிஸ் பிபி இருந்தால் நான் ஒரு ப்ரீமியம் சொல்லுவேன், அண்டர் ரைட்டர்னு ஒரு 50% ஃபைனை போட்டு விட்டுருவாரு. அது ஒரு பிரச்சனை. டயபெட்டிஸ் அப்புறம் கொஞ்சம் மேஜர் ஹெல்த் செட்பேக் இருந்தால் டேர்ம் இன்சூரன்ஸே கிடைக்காது. ஸோ இத்தனை பிரச்சனை இருக்கனால ஏர்லியாகவே நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தோடனே இல்லை ஒரு 25-26ங்கும் போது டேர்ம் பிளான் எடுத்துட்டிங்கன்னா அஃபோர்டபுளாகவும் இருக்கும், உங்களுக்கும் அது பெனிஃபிஷியலாக இருக்கும். அப்படிங்கிற மெசேஜை நான் ரொம்ப விரும்பி இந்த வீடியோவில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே தெரியுது பேசிக்ஸ் ஃபினான்ஷியல். ஏன்னா இன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல் எல்லாமே வந்துருச்சு. பேசிக்காக பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு சில பேர் கரெக்டாக பண்ணிடுறாங்க. ஒரு சில பேர் அந்த பேசிக்ஸ் இன்னும் பண்ணாமல் இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்துட்டு ஒரு 30,000 50,000 60,000 மாதிரி வருது வருஷ ப்ரீமியம், 12 வருஷம் கட்டணுங்கிறீங்க, என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. பர்சனல் ஆக்சிடென்ட் கவர்னு வாங்கி வைங்க. இன்ஃபேக்ட் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் பர்சனல் ஆக்சிடென்ட் தமிழ்னு போட்டிங்கனாலே என் வீடியோ தான் வரும். அந்த வீடியோ என்ன சொல்லியிருக்கிறேன்னா, போய் போஸ்ட் ஆஃபீஸ் நடந்து போய் விசாரிங்க. பேசிக்காக ஒரு 10 லட்சம் ஆக்சிடென்ட் ஆகி எதுவும் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தை இருக்குது, உங்களுக்கு வெறும் வருஷத்துக்கு 500க்கு கம்மியாக தான் அது அந்த ப்ராடக்ட்டு வாங்கிக்கோங்கன்னா, என்கிட்ட கால் பண்ணி எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறது. சார் அது எனக்கு பிஸ்னஸ் இல்லை சார், எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்னால் எனக்கு பிஸ்னஸ். அது வந்து ஒரு அவேர்னஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு அதையாவது பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தில் பண்ண வீடியோவை பார்த்துட்டு எனக்கே மறுபடியும் கால் பண்ணுறது. நான் திட்டி விட்டேன். சார் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நடந்து போங்க, அது என்னமோ தெரியல ஃபோன்லேயே எல்லாத்தையும் சாதிக்கிறாங்க நம்ம ஆளுங்க. போங்க, போய் அதை அதை மாத்திரம் வாங்கி வைங்க இனிஷியலாக. உங்களுக்கு அதாவது வசதி இல்லைங்கும் போது எல்லாருமே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் முடியாது. ஒரு சில பேருக்கு மேஜர் ஹெல்த் செட்பேக் இருக்கலாம், ஒரு சில பேர் 10th +2 கூட இல்லாமல் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அந்த போதுமான இன்கம் லெவல் இல்லாமல் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? இப்படி இருக்கவங்க கூட ஒரு பேசிக்காக ஒரு 400 500 செலவில் வருஷத்துக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸில் பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் கொடுக்குறாங்க, அது போய் வாங்கிக்கோங்கன்னா
எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கிடைக்குமான்னு கேட்டேன். போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல கேளுங்கய்யா. அப்புறம் நேத்து ஒருத்தர் சொல்றாரு, நீங்க ஃபர்ஸ்ட் வாங்குங்க. உங்களுக்கு ஏன் தெரியாதுங்கிறீங்க. பஸ் யார் கல்யாணம் பண்ணது? யூ ஆர் மேரிட், யூ ஹேவ் எ சில்ட்ரன். உங்க சில்ட்ரன் கிராஜுவேஷன் முடிக்கிற வரைக்கும் உங்க பொறுப்பு. நீங்க இருந்தா நீங்க பார்த்துக்குவீங்க. இல்ல அப்படிங்கிற ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல யாரு பண்ணுவாங்க? ஸோ அதுக்கு தான் ஒரு பேசிக்கான ஒரு டெர்ம் கவர் வச்சுக்கோங்க அப்படிங்கிற அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். இதை நிறைய பேருக்கு எடுத்துட்டு போகணும். ஸோ தட் ஒரு 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 ஃபேமிலியில அவன் அந்த சில்ட்ரன் படிச்சுட்டு இருக்காங்கும் போது அவங்களோட எஜுகேஷன் பிரேக் ஆகக்கூடாது. இந்த கான்செப்ட் தான். இதுக்குள்ள வரது தான் இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியே. முக்கியமாக லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு அதை பண்ணி வச்சுக்கோங்க பேசிக்ஸாக. உங்களுக்கு மூலிமா கன்சல்டிங் பண்ணி எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி. பிஸ்னஸ் இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம். ஐ டோன்ட் மைண்ட் தட். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த சேனலில் என்னோட கோல் என்னென்னா, ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி. ஒரு பேசிக் ஃபினான்சியல் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் டிக் மார்க் போட்டுக்கோங்க. ஒரு பேசிக்கான ஒரு ஹெல்த் கவர், ஒரு பேசிக்காக ஒரு டேர்ம் பிளான். அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதான். as simple as that. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு.